பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலேல வின்னராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய முத்துக்குமரனுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைக்க போகிறதாவும் அதுக்கான வேலையில் அவங்க அம்மா பார்த்துருக்கிற தகவலோடு வெளிவந்திருக்குது. அவரோட விவரத்தை அந்த வழியாக பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்கிட்டு மக்களோட ஆதரவு மூலயமா சீசன் 8ஓட டைட்டில் முத்துக்குமரன் வந்தார். பிக் பாஸ் வீட்டில் இருந்த 105 நாட்களும் வெறும் கேம் பிளேவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குற எல்லாத்தையும் கேமாக பார்த்து டாஸ்காக பார்த்த முத்துக்குமரனுக்கு மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மூலயமா 40,50,000 ரூபாய் பரிசு தொகை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 105 நாட்களுக்கான சம்பளமாக 10,50,000 ரூபாய்ன்னு சொல்லி மொத்தமாக 51 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வாங்கியிருக்காரு. வெளில வந்ததுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய சில கடமைகளை அவர் நிறைவேற்றணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதில் முக்கியமான ஒன்று, வீடு வேலை பாதியிலே நிற்கிது. அந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு கடனை மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ முத்துக்குமரனுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டிருக்காங்களாம். யாராக இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான். பையன் மெட்ராஸில் வேலை பார்க்குறாரு. ஆனால் முத்துக்குமரனுக்கு சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். வெளியூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு பேச்சுலர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. தான் பையன் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட நீண்ட நல்ல ஆசையாக இருந்திருக்கு. அந்த வகையில் இப்போ பிக் பாஸ் வீட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா முத்துக்குமரன் யார் அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்தை தெரிஞ்சிடுச்சு. அது மூலயமா பல வாய்ப்புகள் அவருக்கு வரும். இன்னொரு பக்கம் இந்த வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை அவங்க வாழ போகிறாங்க. இன்னொரு பக்கம் இவருக்கு எக்கச்சக்கமான டிவி சேனல்ஸில் ஏற்கனவே ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் பல வாய்ப்புகள் வரதான் போகுது. எப்படி பார்த்தாலும் முத்துக்குமரனோட லைஃப் ஓரளவுக்கு செட்டில் தான். இந்த நேரத்தில் தான் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து, அதுவும் முத்துக்குமரனுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் சார்ந்த விஷயங்களை பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ஏழ்மை குடும்பத்து பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, முத்துக்குமரனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஆசைப்பட்டிருக்காங்களாம். இப்போ பெண் பார்க்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரம் முத்துக்குமரனுக்கான ஒரு திருமண தேதி அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்குது. இந்த விஷயம் உண்மையாக வளர்ந்தியா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பேரை இனிமேல் ரவி மோகன் அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாரு. இப்போ சிவகார்த்திகேயன் அவரோட 25வது திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போகிறாரு. இந்த படத்தை சுதா கங்கரா இயக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் இல்லாமல் டாடா படத்தை இயக்குன கணேஷ் பாபு அப்படிங்கிற இயக்கம் கூட கை கொடுத்து ஒரு படத்தில் கமிட் ஆயிருந்தார். ஆரம்பத்தில் இந்த படத்துக்கான இசையமைப்பாளராக ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இருந்தார். ஆனால் ஒரு சில காரணங்களால் இப்போ இந்த படத்தோட இசையமைப்பாளர்லேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் விலகி இருக்கிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அவருக்கு பதிலாக சாம் சிஎஸ் தான் கணேஷ் பாபு இயக்க போகிற ஜெயம் ரவி படத்துக்கான இசை அமைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும், ஜெயம் ரவி அவரோட படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் எதுக்காக விலகினார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ ரீசெண்டாக வெளிவந்த பிரதர் திரைப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைச்சார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.